வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புரோட்டீன் தோசைங்க. புரோட்டீன் தோசைனா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்ப்ரவுட்டு பாசிப்பயிரை இது மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணி போட்டு அதை ஊற வச்சிடலாங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்னு கிடையாது. இது ஒரு டம்ளர் 150 ml ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பச்சரிசி இருக்கு இல்லைங்களா, ரா ரைஸ், அது ஒரு 1/4 டம்ளர் அளவு எடுத்துக்கலாங்க, போதும். இது பைண்டிங்காக தான் அரிசி போடுறது. பாருங்க, ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒட்டா போட்டு ஊற வச்சிடலாங்க. இது 150 ml டம்ளர்ல எடுத்தோம்னா இது ஒரு 4 தோசைக்கு வருங்க. ஒரு நேரத்துக்கு போதும் நமக்கு. நம்ம இப்ப இதை ஊற வச்சிடலாம். ஒரு 1 hour ஊறின அப்புறம் அரைச்சிக்கலாம். முளைக்கட்டின பாசி பயிரும் ரைஸும் போட்டு 1 hour ஊற வச்சு மிக்சியில அரைச்சி இப்ப ஒரு 5 hours ஆச்சுங்க. எவ்வளவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த 5 to 6 ஹவர்ஸ்லயே இப்படி சூப்பரா பொங்கி வந்துரும். இத நம்ம தோசையா வாக்கலாங்க. அதுக்கு மேல எப்படி டாப்பிங்ஸ் போட்டு தோசை ஊத்துறதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த புரோட்டீன் தோசை, அதாவது பாசிப்பருப்பு முளை கட்டினது ஃபுல் புரோட்டீன் இல்லைங்களா. இந்த புரோட்டீன் தோசையை எப்படி ஊத்துறது, இதுக்கு மேல எப்படி எல்லாம் டெக்கரேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க. இது கொஞ்சம் இப்படி ஊத்திக்கலாம். ஊத்திக்கிட்டு அடுப்ப சிம்ல வச்சிடலாங்க. இதுல வெங்காயம் இருக்கு பாருங்களா, அப்படியே மலை மேகம். இதுதான் நம்மளோட மலை மேகம். அதை அப்படியே மேல தூவுறோங்க. அதுக்கப்புறம் லைட்டா பச்சை மிளகா அங்கங்க இருக்கிற மாதிரி அப்படியே லைட்டா 1-2 போட்டுக்கலாம். அதுக்கு மேல இந்த கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, ஃபுல் அயர்ன் உள்ள கொத்தமல்லிய அப்படியே சூப்பரா தூவி விட்டுறலாங்க. நல்லா எப்படி பீட்சா மேல டாப்பிங்ஸ் போட்டு அலங்காரம் பண்றாங்களோ அது போல நம்ம இந்தியன் புரோட்டீன் தோசை மேல, பாரம்பரியமா நம்ம ஊத்துற புரோட்டீன் தோசை மேல இது மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிரலாங்க. இது லைட்டா இப்படி அமுத்தி விட்டுறலாம். அப்ப உங்களுக்கு கீழே விழாம இருக்கும். இந்த தோசை கொஞ்சம் திக்கா ஊத்தணும். ரொம்ப லேசா ஊத்துனா இந்த மேல நம்ம போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் கீழே விழுந்துரும். நம்ம ஆனியன் பிளட் பியூரிஃபையருங்க. கொத்தமல்லி ஃபுல் அயர்ன் இருக்கிறது, கூடவே புரோட்டீன். எவ்வளோ சத்தான தோசை பாருங்க. இத ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு நல்லது. அந்த சத்து ஃபுல்லா அப்படியே உடம்புல சேர்ந்துரும். இதுக்கு மேல திருப்பி போட்டு அப்படி லைட்டா எண்ணெய ஊத்திட்டோம்னா ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தி தோசை நம்மளுக்கு ரெடி. நம்மளோட சூப்பரான சுவையான புரோட்டீன் சத்து, அயர்ன் சத்து எல்லாம் நிறைந்த ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு பூண்டு சட்னிய வச்சிட்டோம்னா ஆஹா, சூப்பரான டேஸ்டா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.